தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. உதயநிதி வர்சஸ் சீனியர் மினிஸ்டர்ஸ். நீங்கள் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினை பொறுப்புகளுக்கு மேலே கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் ரசிக்கணும். திருச்சியில் நடக்கக்கூடிய திமுகவோட அரசியல் உட்கட்சி அரசியல் என்ன நடந்துக்கிட்டு சொல்லுங்கள் சார்? திருச்சியில் மட்டும்தான் நடக்குதா? நேருவுக்கு எதிராகவே கட்சிக்குள்ளே ஒரு டீம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தனியாக பத்திரிகையாளர் டீம்லாம் இருக்குது. அந்த பத்திரிகையாளர் டீம் வந்து நேருக்கு எதிராக நியூஸ் போடணும். அப்போது நேரு வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர், அங்கே அவருக்கு எதிராக அரசியல் பண்ணுறது தான் அன்பில் மகேஷ் கொண்டு வந்தாங்க. உதயநிதி பேசுகிறார், வழிவிட்டு கைப்பிடித்து விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ரெண்டாவது தடவையும் சொல்கிறார். அப்போ இந்த விவகாரம்லாம் என்னன்னு பார்த்தா சீனியர் மினிஸ்டர்கள் ப்ளஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு ரெண்டாவே நிற்கிதுன்றது தெரியுது. பாஜக எடுத்துக்கங்க, நேஷனல் லெவலில் அடுத்து லீடர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே தான் இவர் பையன். வணக்கம் சார். வணக்கம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி வந்து ஒட்டுமொத்த தொகுதிகளையும் வச்சுருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் நேரு அவரை சுற்றியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதற்கு முன்பு வந்து மகேஷ் பொய்யாமொழி, அதன் பிறகு வந்து திருச்சி சிவா அவர்கள், இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு முகநூல் பதிவு போட்டுட்ருக்காங்க. இதற்கு முன்பே போட்டாங்க. இந்த பதிவு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, எங்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சியில் நடக்கக்கூடிய திமுகவோட அரசியல் உட்கட்சி அரசியல் என்ன நடந்துக்கிட்டு சொல்லுங்கள் சார்? திருச்சியில் மட்டும்தான் நடக்குதா? இல்லை, மிகப்பெரிய அளவில் நடக்குது திருச்சியில். அதாவது நம்ம ஊடகங்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, திமுகவில் பிரச்சனையே இல்லை, அதிமுகவில் ஒவ்வொரு அமைச்சரும் முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு எடப்பாடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய தகராறு. ஒரு அரசியல் விமர்சகர் கூட பேசினார். 40 எம்எல்ஏக்களோட அந்த பொதுக்குழு கூட்டத்திலேருந்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் வெளியே வந்துடுவாங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. அவர் எனக்கு இன்றைக்கும் பேசிட்டு தான் இருக்கார். அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு கை காட்டுறாங்க தவிர ஆளுங்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை கடுமையாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இது. மிகப்பெரிய பிரச்சனை எங்கன்னா உதயநிதி வர்சஸ் சீனியர் மினிஸ்டர்ஸ். இந்த உதயநிதி வர்சஸ் துரைமுருகன் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஏன் துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலன்றது வந்து பெரிய இஷ்யூவாக மாறிட்டு போகுது. அது வந்து கட்சிக்குள்ளே வந்து வெளியில் தெரியல. யாரும் இப்போ எழுதுறதுக்கு பயப்படுறாங்க, பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி சார்பு ஊடகங்கள் தானே அதிகம். அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை அண்ணாமலை ஏன் சவுக்கால் அடித்து கொண்டார், இரட்டை இலை விவகாரம் என்ன ஆகும்? இரட்டை இலை விவகாரம் ஒன்றுமே ஆகாது. சாதாரணமாக பார்த்தா அது ஒரு ஆர்டினரி இது. அது கோர்ட்டு சொல்லியிருக்குது, நீங்கள் அந்த போனால் யார் எம்எல்ஏ அதிகமாக வச்சுருக்காங்க, யார் எம்பி அதிகம் வச்சுருக்காங்கன்னா இவங்க தான் வச்சுருக்காங்க. எல்லா கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்கள் போட்டிங்க? இல்லைங்க ஐயா, சும்மா தான் போட்டேன், கிளம்புங்கன்றுவாங்க. ஆனால் இதை தான் தூக்கிட்டு ஊடகங்கள் பெருசாக காட்டுறாங்க. அப்போ டிஎம்கேல ஒன்றுமே இல்லைன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்தான் இன்றைக்கி அவர் சுத்தமாக ஓரங்கட்டப்பட்டாரா? அவர் கையிலேருந்து மைக்கை பிடுங்குற அளவுக்குலாம் நடந்தது. சிறுபான்மை அமைச்சர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் நாசர் மட்டும்தான் இருக்கார். மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நெல்லையில் பார்த்தா ஆளுங்கட்சி மேயருக்கு எதிராகவே கவுன்சிலர்கள் பெரிய அளவில் நம்பிக்கையில்லா தீர்மானம். எங்கேயாவது நடக்குமா? கலைஞர் இருந்தால் நடக்குமா? ஜெயலலிதா அதிமுகவில் இருக்கும் பொழுது ஒரு கவுன்சிலர் யாராவது ஒருத்தர் கட்சிக்கு எதிராக பண்ண முடியுமா? அப்போ இங்கே இதெல்லாம் நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கவுன்சிலர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, நீங்கள் தயவு செய்து எதுவும் பண்ணிடாதீங்க. உடனே அவங்களுக்கு டூர் போட்டு அமுச்சு விட்டுறாங்க. அங்கே கூடும் பொழுது கோரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தப்பிக்கிறார். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை அடங்குச்சா பாச்சா அடங்கலை. மறுபடியும் அவர் மேயரை மாற்றுற நிலமை. இந்த மாதிரி ஒரு மாநகராட்சியில் நடந்தது, எல்லா மாநகராட்சியும் நடக்குது. இன்றைக்கி தாம்பரம் மாநகராட்சியில் அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி வந்து பெரிய அளவில் அந்த மேயருக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காரு. அவங்கள செயல்பட விடாமல் மாநகராட்சி விவகாரங்களில் முழுதும் தடையிடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா இடத்துலையும் இந்த இது நடக்குது. இது திருச்சி வந்து ஏன் கொஞ்சம் பெருசாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேருவுடைய ஆதிக்கம். இன்னொன்று சொல்லிடுறேன், நேருவுக்கு எதிராகவே கட்சிக்குள்ளே ஒரு டீம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு தனியாக பத்திரிகையாளர் டீம்லாம் இருக்குது. அந்த பத்திரிகையாளர் டீம் வந்து நேருக்கு எதிராக நியூஸ் போடணும், நேருக்கு எதிராக பேசணும். இது ஒரு அசைன்மெண்ட்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கனிமொழி இருக்காங்க, கனிமொழிக்கு ஆதரவாக ஒரு பெரிய லாபி போய்கிட்டு இருக்குது. அவங்க பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்காங்க, போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஒரு நாள் கட்சியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அன்றைக்கி கனிமொழியுடைய பவர் என்னன்னு பார்க்கலாம்.
அது ஒரு தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது நேரு வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர் அங்கே, அவருக்கு எதிராக அரசியல் பண்ணுறது தான் அன்பில் மகேஷ் கொண்டு வந்தாங்க. அவர் வேணால் சொல்லலாம், நான் அண்ணன்ட்ட எங்கே போனாலும் கேட்டு போவேன், தண்ணி குடிக்கணுன்னா கூட நான் அண்ணன்ட்ட கேட்பேன், சாப்பாடு மதியானம் சாப்பிட்லாமாண்ணே, காலையில் டிஃபன் 11 மணி தான் சாப்பிட்டேன், இப்போ 2 மணி ஆகிடுச்சு சாப்பிட்லாமாண்ணே அப்படின்லாம் கூட நான் கேட்பேன்ற அளவுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் நான் யதார்த்தம் என்ன, அது இல்லை. இளம் அமைச்சர்கள், அதாவது ஒரு டீம், இப்போ இங்கே மகேஷ், அங்கே டிஆர்பி ராஜா, இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா பிடிஆர் கரெக்டாக செயல்பட்டு இருந்தார் நிதியமைச்சராக. அவருக்கு எதிராக ஒரு பெரிய அளவில் சதி வலை பின்னப்பட்டு இன்றைக்கி அவர் முற்றிலும் ஓரம் கட்டுப்பட்டு கிடக்கிறார். ஒரு சாதாரண அவருடைய திறமைக்கு ஒவ்வாத ஒரு துறையை கொடுத்து அவரை ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் திமுகவுடைய அந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பேசலாம். கோஷ்டி பூசல்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ பேசலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மாவட்ட செயலாளர்களிடையே நடக்கிற கோஷ்டி பூசல்கள் அதிகமாக பெரிய அளவில் கட்சியை பாதிக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணார், கோஷ்டி பூசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி மாவட்ட செயலாளர் நீக்கிறேன்ற மாதிரி கொண்டு பட்டியல் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் மாற்ற முடியல. புரியுதா? இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தலைமை இன்னை வரைக்குமே தடுமாறிட்டு தான் இருக்குது. என்ன ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மற்ற ஆதரவு ஊடகங்கள் மற்ற எல்லாருமே வந்து இது வந்து திமுகவில் ஒன்றுமே இல்லை, ஆல் இஸ் வெல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் ஒன்றுமே இல்லைன்னா ரஜினிகாந்த் ஏன் இதை பேசணும்? சாதாரணமாக சரி, ரஜினி சாதாரணமாக தான் பேசினார். ஒரு சபை பண்பாடோட சீனியர் மினிஸ்டர்லாம் வச்சு நீங்கள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கொடுக்குறதெல்லாம் நீங்கள் வெல்டன் சார் அப்படின்னு ஒரு பாராட்டுறது. அதே துரைமுருகன் அங்கே உட்காந்துருந்தவர் மறுநாள் பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இன்னும் 75 வயசாகி நடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி பட்டார்னு நடிக்கிறார். ஏன்? அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ரஜினி தொடுறாரு அந்த கோபம். சரி, இந்த கோபம் வந்து உதயநிதி மேலே திரும்புதானா? திரும்பலை. அதே நாளில் ஒரு திமுக ஏதோ ஒரு விங்கு கூட்டத்தில் உதயநிதி பேசுகிறார், வழிவிட்டு கைப்பிடித்து விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை 2வது தடவையும் சொல்கிறாரு. அப்போ இந்த விவகாரம்லாம் என்னன்னு பார்த்தா சீனியர் மினிஸ்டர்கள் ப்ளஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு 2ஆகவே நிற்கிதுன்றது தெரியுது. நீங்கள் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினை பொறுப்புகளுக்கு மேலே கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் ரசிக்கலை. இன்னொரு பக்கம் சீனியர் மினிஸ்டர்களுக்கு உரிய மரியாதை இருக்குதான்னு பார்த்தா அதெல்லாம் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது. இன்னொன்று, என்னதான் அவர் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருந்தாலும் அவருக்கும் உதயநிதிக்கும் ஒரு பனிப்போர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த இது தனியாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், திருச்சி மேட்ரு அவ்வளோ பெரிய மேட்ரா? இல்லை, திருச்சியில் வந்து இப்போ சவுந்தரபாண்டியன் அவர்கள் 4 வாட்டி எம்எல்ஏ. நான் வந்துடுறேன், எது கேட்குறீங்க சொல்கிறேன். 4 வாட்டி எம்எல்ஏ. திருச்சி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரையிலும் மிக எளிமையான மனிதர், தொகுதி மக்கள்கிட்ட மிக செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர், திமுகவுடைய இக்கட்டான காலகட்டங்களிலும் வென்றவர். 2011 இதே நேரு தோற்று போயிட்டார். ஆனாலும் லால்குடி தொகுதியில் இவர் ஜெயிக்கிறார். அப்போ இவர் வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. சொந்த செல்வாக்கில் தொடர்ந்து 4 முறை ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கலைஞர் கொடுத்துருவார். ஆனால் இங்கே அவருக்கு தகுதியே தடை. என்ன பிரச்சனை? மாவட்டத்தில் பெரிய அமைச்சர் இருக்கார். அடுத்த அமைச்சர் வரணுன்னா இவங்க ஃபேமிலிக்கு நெருக்கமான அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி. அப்போ அவருக்கு அந்த இடத்துல எல்லா வாய்ப்புகளும் நிராகரிக்கப்படுது. நியாயப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் மாதிரி ஆட்கள் தான் வரணும். அங்கே கொங்கு இதில் டெல்டாவில் சந்திரசேகரன் இருக்கார், பூண்டி கலைவாணன் இருக்கார், இவங்களாம் மோஸ்ட் சீனியர். ஆனால் டிஆர்பி ராஜா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். சீனியர்ஸு இப்போ மற்ற கட்சியிலலாம் இந்த இது இருக்காது. சீனியர்ஸு அடுத்து வருவாங்க. பாஜக அடுத்து இங்கே நேஷ்னல் லெவலில் அடுத்து லீடர்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே தான் இவர் பையன் நேரு இருப்பார், நேரு பையன் அருண் எம்பியாக இருப்பார், கௌதம சிகாமணி இருப்பார், பொன்முடி இருப்பார், கௌதம சிகாமணி இருப்பார், துரைமுருகன் இருப்பார், கதிரானந்த் இருப்பார், ஐ பெரியசாமி இருப்பார், அவர் பையன் செந்தில் இருப்பார். இப்படியே அடுக்கிக்கிட்டு போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரிசுகள் எம்பியாகவும் ஏதோ ஒரு வகையில் மாவட்ட செயலாளரோ அல்லது அடுத்தடுத்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வர்றவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி போனால்தான் உண்டு தவிர மற்றபடி பெரும்பாலும் வர்றாங்க. இங்கே நேருடைய அரசியல் பார்த்திங்கன்னா அவர் தான் அங்கே மன்னர். திருச்சி சிவாக்கு எதிராக பண்ணது, அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குறேன்னு சொல்லிட்டு கைது பண்ணவங்கள மீறி போய் அந்த ஸ்டேஷனில் அடித்து உடைச்சது, அந்த எஸ்ஐ கை உடைஞ்சது, இவங்களுக்குள்ள எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து வருவாங்க. இன்னை வரைக்கும் அந்த பனிப்போர் ஓடிட்டு இருக்குது. அவர் உள்ள அரசியலுக்குள்ளே வரவே முடியல திருச்சி சிவா. அதே மாதிரி இவருக்கு எதிராக
இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே ஆதிக்கத்தில் எல்லா பொறுப்புலையும் இருக்குது திமுகவில் திருச்சி மாவட்டத்தில் அப்படின்ற கருத்தும் வெளியாட்களாலே வைக்கப்படுது. அப்போ இது எல்லாத்தையும் கலைகிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா தலைவர் தான். திருச்சி சிவா அவர்கள் நீண்ட காலமாக அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவராலையும் அந்த அரசியலை செய்ய முடியலையான்னு திருச்சி மாவட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து நம்மளோட ஆதிக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியலையான்னு. திருச்சி சிவா வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் பொய்யாமொழி இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து தேசிய அரசியலுக்கு எம்பி ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இங்கே கொஞ்சம் ஒத்து வரலன்னா அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ கனிமொழி ஸ்டேட் அரசியலுக்கு வந்தால் சிக்கல், அதனால் அவங்க எம்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால் திருச்சி சிவா தொடர்ந்து அவர் ராஜ்யசபா எம்பியாகவே தொடர்ந்துட்டுருக்காரு. அவரால் இங்கே ஸ்டேட் அரசியலுக்குள்ளே வர முடியல. அதை வந்து இவர் கரெக்டாக இவர் உள்ளே வந்துட்டார். அதுக்கு எதாவது பொய்யாமொழி இல்லை. மகேஷ் தான் இப்போ இவருக்கு பெரிய போட்டியே. அது வெளியில் சொல்லாமல் 2 பேருக்குள்ளே ஒரு பனிப்போர் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் தொடரும். ஆனால் பெரிய அளவில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்த பிறகு தொடக்கத்தில் வந்து பெரிய அளவில் பேசுனாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த மாதிரி தெரியலையே சார். மகேஷ் பொய்யாமொழி வந்து இன்றைக்கி டாப் மினிஸ்டரில் அவர் ஒரு ஆள். வெளியில் பேட்டி கொடுக்குறது பேசுறதையே வச்சுலாம் யாரையும் முடிவு பண்ணாது. அதனால் அவர் வந்து டாப்பு கொங்கு இது டெல்டா வரைக்கும் அவருடைய இது ஆதிக்கம் பரவிடுச்சு. டெல்டாவில் அந்த ஒரு முரசொலின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் எம்பி, அதை தீர்மானிக்கிற வரைக்கும் அவருடைய இது இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு வலுவான அமைச்சராக இருக்கிறாரு. இவங்க ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ். இப்போ சவுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணுறாங்க, இயற்கை எழுதி விட்டார், லால்குடி எம்எல்ஏ இயற்கை எழுதி விட்டார், காலியாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற அளவில் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அதிகாரிகளும் தன்னை வந்து பார்க்கறது இல்லை, அதிகாரிகளும் என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க அங்கே அளவில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து கட்சியோட தலைமைக்கு தெரியாத இந்த ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி எம்எல்ஏகளுக்கு நடக்கும். அதாவது ஒரு அமைச்சர் தொகுதியில் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நடக்கிற அரசு விழாக்கள் எல்லாத்துலேயுமே எம்பி எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருந்தால் பேர் போட மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாலும் உரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆலு ஷானவாஸ் சமீபத்தில் பேசியிருந்தார். அவர் திமுக தானே, விசிகேல அவர். ஆமாம் சார். ரைட். எனக்கு அவர் பேசும்போது திடீர்னு சந்தேகம் வந்துடும். இப்போ ஆளுங்கட்சியில் இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆளுங்கட்சிக்குள்ளேயே இது மாதிரி ஒதுக்குதல் நடக்குதுன்றது அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடியே அந்த பதிவு போட்டு அது ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்கள் இப்போ கலைஞர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விவகாரம் உடனடியாக முடித்து வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து கட்சிக்காரங்க பேசுவாங்க, ஏன் சவுந்தரபாண்டியன்னு நேரடியாக பேச வாய்ப்பு இருக்குது, மற்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டு போகும், மற்றதெல்லாம் போகும். ஆனால் இங்கே வந்து அந்த ஏற்பாடுகளே இல்லை. இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட நீங்கள் ஒரு இரும்பு திரை இருக்குது, அந்த இரும்பு திரையை மீறி போக முடியும். இப்போ அன்பில் மகேஷே என்ன தான் வெயிட்டாக இருந்தாலும் அவர் துறையில் யார் துறை செயலாளராக இருக்கணுன்றதை அன்பில் மகேஷ் தீர்மானிக்க முடியாது. நீங்களாம் இப்போ நினைக்கலாம் செந்தில் பாலாஜி ரொம்ப வெயிட்டு, அவர் வந்து வெளியில் வந்த பிறகும் வெயிட்டாக இருக்காருன்னு. ஆனால் அவர் துறையில் யார் செக்ரட்டரின்றதை அவர் தீர்மானிக்க முடியல. அவருக்கு பிடிக்காத ஒருத்தரை தான் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. அப்போ அவர் அதனால பிரச்சனை இல்லை, தனியாக உள்ளுக்குள்ளே கொமஞ்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கார். இது எல்லாமே நீங்கள் திமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவன் குடும்பத் தலைவன் சரியில்லைன்னா குடும்பம் என்ன ஆகும்? அந்த மாதிரி குடும்பத் தலைவன் வந்து பல விஷயங்களை கவனம் செலுத்தாதனுடைய விளைவு நீங்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஒரு பக்கம் கோஷ்டி சேர்றது, அந்த அதிகாரிகளுக்குள்ளே 2-3 கோஷ்டி, அப்புறம் அதிகாரிகள் தனக்கு என்ன சொந்தமாக பழி வாங்குறது, கவர்மெண்ட்டு பழி வாங்க தாண்டி இவங்க சொந்தமாக பழி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து இப்போ எம்எல்ஏ வந்து பொதுவெளியில் பதிவிடுறது, இதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஒருத்தர் முகநூலில் போட்டு அது தொடர்ச்சியாக அது அப்படியே போய்கிட்டே இருந்து நேற்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருமே என்னை சந்திக்க கூடாத அளவுக்கு பண்ணுறாரு. இவர் திருச்சி மாவட்டம் இல்லாமல் பேர் மட்டும் தான் போடல, நேரு பண்ணுறாருன்னு பேர் மட்டும் தான் போடல, மற்றபடி எல்லா வகையிலும் நான் ஒதுக்கப்பட்டுட்டேன்னு போடுறாரு. இந்த விவகாரத்தை எடுத்து பெருசாக நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசுமா? நானும் நேரத்துலேருந்து பார்க்குறேன், எதுலையாவது இருக்கா வந்திருக்கான்னு, எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இது மேட்ரு இல்லை. இதே நடக்காத ஒரு விஷயத்த அதிமுகவிலையோ வேறு கட்சியிலையோ இருந்தால், இப்போ அண்ணாமலை மாற்றப்படுகிறார், தூக்கி அடிக்கப்படுகிறார்லாம் பேசுகிறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் அதை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய வேலை, ஒரு நரேஷனை உருவாக்குறது. என்ன ஃபேக்ட்டு என்னென்ன இருக்குது, இது இப்போ நம்ம பேசின மேட்ரு வந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கான மேட்ரு. இதில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விவகாரங்கள் செல்லரிச்சு போய்கிட்டே இருந்தோன்னா ஆகும், தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொல்லியிருந்தீங்க சீனியர் மினிஸ்டர்கள் சீனியர்களுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு இல்லாமல் அவங்கள ஒதுக்கணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து நேரு அவர்கள் அந்த பதவியிலையும் அந்த அதிகாரத்திலும் தான் இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து முதலமைச்சர்கிட்டையோ அந்த கட்சி தலைமையிட்டோ இல்லையா? அந்த மாதிரியே இருக்கா சூழல்?
கேஎன்ஆர் வந்து ஒரு அதிகாரமிக்க அமைச்சராக இருக்கிறாரு. இவங்களை சுற்றி ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ பொன்முடி என்னதான் பதவி போனாலும் மறுபடியும் கொடுக்குறாங்க. கேஎன்ஆர் இந்த மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவர் வந்து முதல்வர் பார்த்து வளர்ந்துருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்வரை நோக்கி வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் முதல்வர் அதை தாண்டி தான் பண்ணணும். கட்சின்றது நான் தான் சொன்னேன் அப்பா மாதிரின்னு. நீ இவருக்கு போதா அதே தான் இன்னொருத்தருக்கும் அந்த இது கரெக்டாக இருக்கணுன்றதை பண்ணணும். பண்ணலன்னா அவ்வளோதான். இப்போ இதற்கு முன்பு குறிப்பிட்டிருந்தீங்க சமூக ரீதியான சிக்கல்கள் வந்து திருச்சியில் இருக்குது. குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, எம்பி கொடுக்குறாங்க, எம்எல்ஏ கொடுக்குறாங்க, மாவட்ட செயலாளரும் அவங்க தான் இருக்காங்க, மற்ற சமூகங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நிலை வந்து திருச்சியில் பரவலாக இருக்கா இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது? திருச்சி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சமூகம் ஒரு 2-3 சமூகங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக கலவையாக தான் வருவாங்க. திருச்சினா திருச்சி மட்டும் கிடையாது, டெல்டா மாவட்டங்கள் இது எல்லாம் சேர்ந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப மைனாரிட்டியாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம்னா இது வந்து இதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும். இதுவும் திமுகவுக்கு சிக்கல். அதை தான் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் தாண்டி அமைச்சருடைய ஆதிக்கன்றது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேலைகளில் அடிப்படும். அப்போ திமுக வந்து இப்போ நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், 2025 ரொம்ப கடினமான காலமாக இருக்கும். பேசாதவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க, வராத பிரச்சனைலாம் வரும்னு. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எடுத்துட்டிங்கன்னா மற்ற காலங்களில் ரொம்ப இதுவாக போயிருக்கும். இப்போ போராடாதவங்களாம் உட்காந்து இறங்கி போராடுறாங்க. என்ன காரணம்? தேர்தல் காலம் வரும்போது நெருக்கடி அதிகமாகும். உங்களை ஆதரித்து பேசுகிற ஊடகமும் வேறு வழி இல்லாமல் அதை எடுக்க வேண்டிய நிர்பந்தம்லாம் வரும். அப்போ இந்த நெருக்கடி ஒரு பக்கம்னா, கூட்டணி கட்சிகள் கொடுக்குற நெருக்கடி ஒரு பக்கம் வரும். கூட்டணியை கட்டமைக்கிற வேலையும் பண்ணணும். இந்த மாதிரி பல சிக்கலான விஷயங்கள்லாம் தலைமைக்கு வந்து சேரும். அதை கரெக்டாக கையாண்டால் நீங்கள் வந்து 2026 தேர்தலை கரெக்டாக போய் சேரலாம். மிஸ் ஆச்சுன்னா கண்டம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி. அதற்கான போராட்டம் எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சியோ விஜய் அவர்களுடைய கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ போராட்டம் எடுக்கும்போது அதுக்கான அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். பொதுவாக போராட்டம் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து எல்லாருமே போராடுறோம், யாருக்குமே பர்மிஷன் இல்லை. இந்த பர்மிஷன் இல்லைன்றதை கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்குது. எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் கண்டிக்கிறார், பர்மிஷன் கொடுங்க. இன்றைக்கி நம்ம இவர் செல்வ பெருந்தகையும் அதே கருத்தை சொல்கிறாரு. கூட்டணி போராட்டங்கன்னா பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கே இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு. அப்போது போலீஸுடைய இந்த நடைமுறை இருக்குல்ல, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். மக்களுடைய கோபம் ஆளுங்கட்சி மேலே திரும்பும். இதை பற்றி கவலையே படாமல் காவல்துறை எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பிஜேபி போராட்டத்தில் கூட அவங்க பேரணி கிளம்புறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரைட், ஓகே. ஆனால் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறாங்க. அந்த கல்யாண மண்டபம் என்ன மண்டபம்னா ஆட்டு மந்தைகளை அடைக்கிற ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளேயே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 செம்மறியாடு இருக்குது. செம்மறியாடு ஒரு செம்மறியாடு 2 செம்மறியாடு இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும், தெரியும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு 200 செம்மறியாடுகள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ துர்நாற்றமோ இதுவும் இருக்கும். அங்கே கொண்டு போய் இந்த மகளிர் அணி இந்த குஷ்பூலேருந்து எல்லாம் கைதானவங்களை கொண்டு போய் அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு பார்க்குறாங்க போல், ஒன்றும் ரொம்ப கம்மியாக இருக்க ஸ்மெல்லுன்ட்டு கூட இன்னொரு 200 செம்மறியாடை கொண்டு வாடான்னு மறுபடியும் அடைக்கிறாங்க. அப்போ இந்த நடைமுறை வந்து இதை எப்படி நம்ம பார்க்குறது? ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியினர் ஒரு குறிப்பிட்ட இதுக்காக போராடுறாங்க, கைது பண்ணுறது நடைமுறை. அவங்கள கௌரவமாக நடத்தணும்ல, ஆனால் அது இல்லை. இதே மாதிரி இங்கே இப்போ நாம் தமிழர் கட்சி போராட்டம் கேட்டு வராரு, மடக்கி கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அதே இடத்துல திருமாவளவன் வந்து அம்பேத்கர் விழா ஒன்று நடத்துகிறாரு, அதுக்கு பர்மிஷன், இதுக்கு பர்மிஷன் இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த இடத்துல போராடும் போது நம்ம கைது பண்ணி கொண்டு போயிட்டா அதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு. இது அந்த காலம் இல்லையே. நீங்கள் சமூக வலைதளங்களில் எல்லாத்துலேயும் எடுக்கிறது, அவங்க கொடுக்குற பேட்டி, அதை ஒட்டி வர விவகாரங்கள் எல்லாமே அதில் பெருசாகும். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து நீங்கள் தீர்க்கிறதுக்கான வேலையை பண்ணாது, கோர்ட்டு தலையிட்டு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் எஸ்ஐடி போட்டு அவங்க விசாரணை தொடங்கி அது பக்கம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் விசாரணை அவனுக்கு கஸ்டடி எடுத்தால் அதுக்கப்புறம் விசாரணைன்றது இன்னும் வேறு லெவல் போகும். இது பண்ணும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆலு ஷானவாஸ், அவர் பாவம், அவர் கோச்சிங் பேசலைன்னு நினைக்கிறேன், அதுக்கு பதிலாக வன்னியரசு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள், அந்த கவர்னரு இந்த கவர்னர்னு பேசி அது வந்து கேலிக்குறிதான் மாறுது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. இது மிகப்பெரிய கொடூரம். இதை பற்றி பேசுனா என்னங்க நீங்கள் எதையோ பேசுகிறீங்க, அங்கே அந்த கவர்னர் பண்ணலையா, இங்கே இவர் பண்ணலையான்னு. இன்னும் சில பேர் பொள்ளாச்சியில் போன வருஷம் நடந்துச்சே, என்ன இது போன ஆட்சியில் நடந்தது என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்போது இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம்,
ஒரு பைக்கில் போகிறோம், பெரிய ரோடு ஃபுல்லாகவே பள்ளம். முன்னெல்லாம் வந்து ரோட்டில் பள்ளம் இருக்கும், இப்போ பள்ளத்தில் ரோடு இருக்குது. அப்போ ஒரு பள்ளத்தில் தண்ணி தேங்குது, போட்டுறோம், நம்ம கேட்குறோம், ட்விட்டரில் போடுறோம் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு, உடனே வந்துடுவாங்க. குஜராத்தை பார், ஊபியை பார், அங்கே பார், இங்கே பாருன்னு. அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது நம்ம இல்லையே. நம்ம வரி வந்து குஜராத்துக்கு ஊபிக்கா கட்டுறோம். நீங்கள் அங்கே அவங்கள இது போன ஆட்சியில் மோசம்னு சொல்லி தான் உங்களை கொண்டு வரோம். அப்போ இங்கேயும் அதே பிரச்சனைனா, அப்போது இதை மடைமாற்றுகிற வேலை இருக்குல்ல, அதுவும் இந்த தடவை எடுப்படல. கூட இருக்கிற தோழமை கட்சிகளே இந்த விஷயத்தை கண்டிக்கிறாங்க. யார் அந்த சார்னு திருமாவளவன்ட்ட கேட்கும்பொழுது, யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கணும், விசாரணை முறையாக நடக்கணுன்றார். இந்த விவகாரம் வந்து பெரிதாக வெடிச்சு. இப்போ அனுமதி கொடுக்காதது வந்து காவல்துறை தானா இல்லை ஆளும் அரசு தரப்புலேருந்தே கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். போத்திக்கிட்டு படுத்திட்டீங்களா, படுத்துட்டு போத்திட்டீங்களான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? எதுக்கும் காவல்துறைன்றது தனியாக இயங்குதா? இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருந்தாங்க, அத்தனை போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கருத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். காவல்துறை தன்னிச்சையாக இயங்க முடியுமா? தன்னிச்சையாக இயங்குறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எல்லாமே வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே வருது. நீங்கள் எல்லா ரிப்போர்ட்டும் அங்கே போகும். விசிகா அவர்களோட விசிகா கட்சியோட கொடியெல்லாம் அகற்றப்படும் போது திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொன்னது வந்து அதிகாரிகளை மையப்படுத்தியே சொல்லியிருந்தாங்க. வன்னியரசு அவர்களும் அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வேறு வழி இல்லைங்க, வேறு பிரச்சனை அவங்களுக்கு. நீங்கள் அதை பேசவே கூடாது. ஏன்னா அவருடைய நிலைமை இன்றைக்கி வந்து இந்த கட்சியை வந்து ரொம்ப எதிர்த்து பேசினாருன்னா கட்சியை உடையிற கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வேணால் போங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்ற லெவல் போகிறாங்க. அப்போ அவர் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு நாள் பேசுவார். சாம்சங் போராட்டம் எடுத்துங்க, பெரிய அளவில் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக போச்சு. என்ன விஷயம்? பெரிய ஒரு சங்கம் ஆரம்பிக்கணுன்றது தான். ஆனால் அந்த நிர்வாகம் வந்து இவர்களோட ரொம்ப நெருக்கம். அப்போ இதை வந்து அப்படி இப்படின்னு பேசி வாங்க இது தீர்த்து வைக்கிறோம், சங்கம் தானே கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போய் முதல்வரை பாராட்டுறாங்க. ஆனால் அங்கே சங்கம் இது வரைக்கும் அமைஞ்சதா? அதனால் இவங்க இதில் என்னென்னா ஒரு நாள் பேசுவாங்க, மறுநாள் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு மனசு எதுவும் கோபமும் வந்துடக்கூடாதுன்னு போவாங்க. அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் முதல்வருக்கு சம்மந்தம் இல்லை, இவர்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இதற்கு முன்பு வந்து பத்திரிகை ஊடகங்களில் கூட பேட்டி கொடுக்காத அதிமுக கட்சி வந்து இப்போ போராட்டத்தில் இறங்கி அதிகமான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுக்குழு கூட்டத்தில் முழுக்க பேசினது வந்து கூட்டணி குறித்தே தான் பேசியிருந்தாங்க. கூட்டணி வலுவான கூட்டணி அமையும், நம்ம வந்து 26க்கு முன்பு 10 நாளுக்கு முன்னாடி கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதிமுக 2026 நோக்கி சரியாக பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்களே, இதற்கு முன் ஊடகங்களில் பேட்டி கொடுக்காத அதிமுக யார் சொன்னா? தொடக்கத்தில் பேசல தானே சார்? எப்போ? ஆட்சி மாறிய பிறகு வந்து பேசலை. ஏன் பேசலை? யார் சொன்னா? பேசல தான் சார். அதிமுகலேருந்து யாருமே இப்போ அவங்கள ரீச் ஆகலன்னு சொல்கிறீங்க? அப்படி இல்லை சார், பேசவே இல்லை. விஷயம் என்ன, ஊடகங்களில் பேசலை. அவர் டெய்லி பேசிகிட்டு இருக்காரு, ஜெயக்குமார் பேசுகிறாரு, சி.வி. சண்முகம் எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட ஏன் ரீச் ஆகலைன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை கையில் எடுக்கலை, பேசுகிறத பெருசாக போட மாட்டாங்க. வேணால் யூடியூப்பில் போய் பார்த்துக்கணும். அப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் இன்றைக்கி எடப்பாடி இந்த போராட்டமாக எதாவது பேட்டி கொடுத்துருப்பாருன்னு யூடியூப் நோக்கி தேடுவோம் அந்த மாதிரி. ஆனால் மெயின் நியூஸில் வராது, பேசு பொருளாகவும் ஆகாது. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதை பண்ணுதோ, எதை உங்களை பார்க்க வைக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இதில் தான் எல்லாருமே விழுறது. நான் சொன்னேன்ல முதல்ல, 6 அமைச்சர்கள் பெரிய தகராறு, 40 பேரோடு, இதெல்லாம் தான் கேள்வியாக கேட்டாங்க வந்து. அப்படிலாம் நடக்காதுங்க, அவங்க பொதுக்குழுல பிரச்சனையே இல்லை, சாதாரணமாக பொதுக்குழு கடந்து போகணும். ஓபிஎஸ் இன்றைக்கும் ஹீரோ மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா? அவர் என்ன பண்ணார் சொல்லுங்கள்? 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் ஒரு கட்சியிலேருந்து பொதுக்குழுவில் விரட்டப்பட்டவர். ஆனால் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேருந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் ரெட்டை இலை, ஓபிஎஸ் அப்படி பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்தால் நடைமுறை என்னன்றதை முதல்ல பார்க்கணும். மாப் மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து சிக்கிடக்கூடாது. மாப் மென்டாலிட்டி என்னென்னா, இந்த விவகாரத்தில் பாருங்கள், ஓபிஎஸ் பயங்கரம், இது பயங்கரம், இது வந்து இனிமேல் ஏடிஎம்கே அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய அறிவு எப்படி யோசிக்கணும்னா, இந்த விவகாரம் ரெட்டையில விவகாரமே எடுத்துக்கோங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேம் இதே உத்தவ் தாக்கரே, அவங்க அப்பா ராஜ் தாக்கரே ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சி ஷிண்டே உடச்சிட்டு வெளியில் போகிறாரு. அப்பா ஆரம்பித்த கட்சி, மகன் வந்து மகாராஷ்டிரா முழுதும் ஃபேமஸ்ஸு, அவ்வளோ முதல்வராக இருந்தவர், அவ்வளோ இது. அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கட்சியை உடச்சிட்டு போகிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க, இது எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சிங்க, எங்கள் சொந்த கட்சிங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அதை பார்க்காது. என்ன பார்த்துச்சு? உங்ககிட்ட எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எவ்வளோ எம்பி இருக்காங்க, உங்ககிட்ட எவ்வளோ எம்எல்ஏ எம்பி இருக்காங்க? ஷிண்டே கிட்ட தான் அதிகம். ஷிண்டே கையில் கட்சி போயிடுச்சு. இவர் மகன், இவங்க சொந்த கட்சி, ஆனால் யார் கையில் இருக்குது? ஷிண்டே கையில்.
அப்போது தேர்தல் ஆணையம் எதை பார்க்கும்? இப்போ ஏடிஎம்கே போய் நிற்கிது, என்ன கேட்பாங்க? உங்ககிட்ட எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எவ்வளோ மாவட்ட செயலர்கள், எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, உங்ககிட்ட எவ்வளோ? நீங்கள் இதுக்கு முன்னாடி பழைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பொதுக்குழு நடத்துனீங்க, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓபிஎஸ் கொண்டு போனார். அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? இவ்வளோ பேர் இதுவா, நீங்கள் தான் பொதுக்குழு, நீங்கள் தேர்ந்தெடுத்து கரெக்டு, நீங்கள் நீக்கப்பட்டது தான், இனிமேல் நீங்கள் கரை வேட்டி கூட கட்டக்கூடாது, இப்படி முதற்கொண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெட்டையில் என்ன பண்ண முடியும்? கட்சியிலே இல்லாதவர் கேசி பழனிசாமி என்னைக்கோ நீக்கிட்டாங்க. அவர் கட்சியிலே இல்லை, அவர் கொடுத்த வழக்கு வேணால் இருக்குது, அவர் போய் என்ன பண்ண முடியும்? சசிகலா கட்சியிலே கிடையாது, கட்சி அரசியல் விட்டு ஒதுங்கிட்டேன்ட்டாங்க. அவங்க அதிமுக பைலா பிரகாரம் கட்சிக்குள்ளே வர முடியாது. அவங்க கொடுத்த உரிமையல் வழக்கு இருக்குது, அது வேறு கதை. ஆனால் பைலா பிரகாரம் உச்சநீதிமன்றத்திலேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இவர் கீழே இருக்குதுன்னு வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், ஆனால் வெளியில் எப்படி இருக்குது கருத்து? இவங்க பண்ணிவிடுவாங்க, அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, அதிமுக வந்து டிடிவி தினகரனும் இணைய காலம் வரும் அப்படின்னு. எப்படி இணைய முடியும்? டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஒரு கட்சியில் இருக்கிறவர் இன்னொரு கட்சியில் போய் எப்படி சேர முடியும்? கட்சியை வேணால் கொண்டு போய் இணைக்கலாம். நம்ம ஆட்கள் வந்து என்னென்னா, ஒரு கருத்தை ட்விட்டரில் இன்ஸ்டாவில் மற்றதில் உருவாக்கும் பொழுது அதுக்கு ஈல்டு ஆயிடுறது. இன்றைக்கி வந்திருக்க பத்திரிகையாளர்களும் எப்படின்னா ரொம்ப கம்மி வயசு தானே, 1 வருஷம் 1/2 வருஷம் இது இருக்கும். அப்போ வந்துட்டோம், நம்ம இந்த துறைக்கு வந்துட்டோம், நம்ம பழைய விஷயங்களை படிக்கணும், என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். முன்ன மாதிரி லைப்ரரி போய் படிக்க தேவையில்லை, நம்ம கையிலே எல்லாமே இருக்குது, கூகுள் தட்டினா கிடைக்க போகுது. ஆனால் இது எதையுமே படிக்காமல் அப்படியே அந்த மாபா சொல்கிற விஷயங்களை இது பண்ணுறது. அந்த அடிப்படையில் தான் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, போராடலை, அதுன்னு போராடி தான் இருந்தாங்க, அது வெளியே காண்பிக்கப்படவில்லை. இப்போது இன்னும் பாருங்கள், நெருங்க பாருங்கள், இப்போ இருக்கிற இந்த மீடியாக்கள் எல்லாமே அப்படியே மாறிடும். ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் போடலன்னா இன்னொருத்தர் போடுவார். ஒரு சேனலுக்கு போனீங்கன்னா 10 டிவி இருக்கும், 10 சேனல் அதில் ஓடிட்டுருக்கும். ஒருத்தர் எடப்பாடி இதை லைவ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க, நான் லைவே பண்ண மாட்டேன்னு இருக்கிறதுனா கலைஞர் டிவியால் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவங்க வந்து இருக்குமா பார்க்க மாட்டான். அப்போ அதை மட்டும் பார்த்தோன்னா அங்கே ரேட்டிங் ஏறும். அப்போ இதை போடு அப்படின்னு வரும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, என்ன தான் கவர்மெண்ட்டு என்ன சால்ட் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே லைவ் லைட்லேயே இருக்குதா இல்லையா? அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. சரி, இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். அதிமுக வேகம் எப்படி இருக்குதுன்னா, வேகம் எடுத்திருக்கிறது. அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. எப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் இவங்க கூட போராடிக்கிட்டு இவங்க எனக்கு என்னென்னு இருந்தாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் நல்ல வேகம் எடுத்தார்கள், சீமான் போன்றவர்கள் வேகம் எடுத்தார்கள். அதோடைய பலனை 2024 அதிமுக அனுபவிச்சது. இன்னொரு பிரச்சனை என்ன, பாஜக கூட இருக்காங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்கப்பட்டுச்சு. இவன் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோடைய பாதிப்பு சிறுபான்மையின வாக்கு எதுவுமே அதிமுக கிடைக்கல. இப்போ தான் ரொம்ப நீண்ட 3 ஆண்டுகள் மேலாகவும் நாங்கள் இல்லை அப்படின்ட்டு நிரூபித்து ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் என்ன பிரச்சனை, அதிமுக கூட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க, திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்ற ஒரு இது, அது எப்படி வேணாலும் மாறலாம். இந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். நேற்று வரைக்கும் கூட இந்த பண்ருட்டி வேல்முருகன் இன்றைக்கி ஏற்று பேசுகிறாரு. நேற்று வரைக்கும் இருந்த சிபிஎம் இன்றைக்கி ஓப்பனாக அறிக்கை விட்டு அமைச்சராக அவரை மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசி இந்த இவர் செல்வ பெருந்தையை கூட இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் நெருங்கும் பொழுது அந்த யாருக்கு சாதகமாக அமைதுன்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த விவகாரத்தில் அதிமுக அவங்களுடைய ஐடி விங்கெலாம் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய போராட்டம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் ட்ரெண்டு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணது அவங்க தான், அவங்க உருவாக்குனது. இன்றைக்கி பாஜக போராட்டத்தில் கூட யார் அந்த சார் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போது இதுதான் எதிர்க்கட்சி செய்கிற வேலை. தேர்தல் நெருக்கம், தேர்தல் வருகுதுன்றப்போ அவங்க ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. இந்த வேகம் இன்னும் கூட்டப்பட வேண்டும்ன்றதான் எல்லாருடைய விமர்சனமும். அண்ணாமலை மாற்றம், அந்த 2024 தேர்தல் முடிந்த பிறகே அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற பேசப்படுது. இன்றைக்கும் அந்த பேச்சு வந்து மறுபடியும் வந்திருக்கு. அண்ணாமலை மாற்றப்படுவாரா பாஜக? ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, 3 ஆண்டுக்கு ஒரு தடவை கட்சித் தலைவர் மாற்றப்படுவாங்க. அண்ணாமலை வந்து 3 வருஷம் ஆன பிறகு அந்த நேரத்தில் தான் அவர் வந்து லண்டன் போகிறாரு. அப்போ மாற்றணுன்னா அந்த டைம்லேயே மாற்றிருக்கணும். அண்ணாமலை என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக கொஞ்சம் வேகம் எடுத்துருக்குது. அண்ணாமலை ஒரு தவறு பண்ணார், ஒரு சரி பண்ணார். தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டணியாக இருந்திருந்தால் திமுக சென்டம் அடிச்சிருக்காது, திமுக கூட்டணி. அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு உதவுனார். அது எப்படி உதவுனார்னு உள்ளே போக வேணாம். ஆனால் திமுகவுக்கு உதவுனார். அவர் நீங்கள் அடிக்க வேண்டிய ஆள் திமுக கூட்டணி, கூட இருக்கிற ஆள் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி. ஆனால் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கேவும் அடித்தார். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, என்னங்க இவர் இப்படிலாம் பேசுகிறாரு கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க. மறுபடியும் ஒரு ஜெயலலிதா பற்றி அண்ணாதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, இதை இவரை மாற்றினா கூட்டணி வச்சுக்கலாங்க அப்படின்ற லெவல் போயிட்டாங்க. கூட்டணி விட்டு விலகிறோன்ற லெவல் போயிட்டாங்க. கூட்டணி முறிந்தது. அதன் பிறகும் அண்ணாமலை வச்சுருந்தாங்க யார், பாஜக. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ஏதோ பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு.
இது ஒரு பார்ட்டு. இந்த மாதிரி பிரிஞ்சதுனால அதோடைய லாபம் யாருக்கு போச்சு? திமுக கூட்டணி போச்சு. இப்போது அண்ணாமலை அதுக்கு பிறகு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 12% வாக்கு, இது வரைக்கும் பாஜக பார்க்காத ஒரு வெற்றி. 9 தொகுதிகளில் செகண்ட் ப்ளேஸ். அப்போ அண்ணாமலை ஏதோ பண்ணியிருக்காருன்றது எண்ணம் மேலே வந்துடுச்சு. ஆனால் அண்ணாமலை அது அவருக்கான கிரெடிட்டாக மட்டும்தான் போகுது. பாஜகவுடைய வளர்ச்சின்னு பார்த்தா இப்போ அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு யாராவது போட்டால் மறுபடியும் உட்காந்துக்கும். 4 வீலும் பஞ்சரான கார் மாதிரி உட்காந்துக்கும். அப்போ அண்ணாமலையுடைய தேவை இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருது? பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த முயற்சியெலாம் எடுத்தாங்க. ஆனால் இவங்க தனியாகவே மறுபடியும் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா அது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு. அண்ணாமலை இருந்தாலே அப்படியே பாதியாக குறையும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வழக்கமாக பாஜக தலைவர்கள், மாநில தலைவர்கள் மாற்றுவதற்கான நடைமுறை நடக்குது. அதில் இங்கே ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் தலைவர் யாருன்னு தீர்மானிக்கிறது டெல்லி மேலிடம் தான். இப்போ நான் சொல்கிறேன், அதிமுகவோட ஒருவேளை கூட்டணிக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி இவங்க விரும்புகிறாங்க, அதிமுகவில் சில பேர் விரும்புகிறாங்க. அப்போ அதிமுகவோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ அண்ணாமலையே மீண்டும் தொடர்கிறார்னா பாஜக தனியாக தான் நிற்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அண்ணாமலையுடைய மாற்றன்றது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இங்கே இவங்க கிளப்பி விடுறது அதிமுக கூட்டணியை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் வரும். ஒருவேளை அதிமுக கூட்டணியோட சேரலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துடுங்க, ராஜ்யசபா எலெக்ஷன் வருது, ஏதாவது எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் போட்டு ஏதாவது பண்ணி விட்றோம், இங்கே வேறு யாரையாவது போடுறோன்னு, அது ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. இங்கே நான் சொல்ல வேண்டியது அண்ணாமலை எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லணும்னா, 2019 என்டிஏ கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லோரும் நின்ன கூட்டணி ஒரே ஒரு தொகுதி தேனியில் மட்டும் ஜெயித்தாங்க. 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிச்சுது. அதே இது 2024 எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக தனியாக, அதிமுக தேமுதிக, பாஜக பாமக இங்கே அதே கூட்டணி. ஆனால் 40 தொகுதியும் ஜெயிச்சிடறாங்க, 39 தொகுதியும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் இந்த சர்வே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு பார்த்தா பாஜக அதிமுக இந்த பழைய என்டிஏ சேர்ந்தா 12 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், 2019 கிடைச்ச வெற்றி 2024 திமுக கூட்டணிக்கு இல்லை. இவங்க ஒன்றா இருந்திருந்தால் 12 தொகுதி இல்லை, இவங்க ஒன்றா இருந்து தேர்தலை சந்திக்கும் போது 15 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரியுது அண்ணாமலை எப்படிப்பட்ட தவறை செஞ்சுருக்காருன்னு. அப்போ இந்த என்டிஏன்னு இருந்திருந்தால் 15 எம்பி இவங்க மிஸ் ஆகிருக்கும். இவர்களாக பார்த்து விட்டு கொடுத்த மாதிரி தான். இந்த 15 எம்பி டெல்லியில் எவ்வளோ பெரிய அவசியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை. இப்போ சொல்லுங்கள் அண்ணாமலை எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாருன்னு. அதனால் இது எல்லாமே இது அல்கரிதம்லாம் யாரும் வெளியில் பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே மேலாக்க தான் பேசுவாங்க. இது நீங்கள் இன்னும் போனீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் அதிமுக எந்த அளவுக்கு வந்திருக்கு, இந்த கூட்டணி இருந்திருந்தால் எப்படி வரும். நாளைக்கு ஒரு வேளை இந்த கூட்டணியே வேணாம், விஜய், அதிமுக, பாமக, இடதுசாரிகள் இப்படி சேர்ந்தால் அதோடைய வீச்சு எப்படி இருக்கும், இதே கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணி எப்படி ரீச் பண்ணணுன்றதெல்லாம் வேறு லெவலு. போக போக அடுத்தடுத்த தேர்தல்களில் இதெல்லாம் மாறும்பொழுது தான் நம்ம கரெக்டான ஒரு இதை கொண்டு வர முடியும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல.